திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதும் பொதுமக்களின் வசதிக்காக புதிய ரயில் போக்குவரத்து வசதி அமைத்து தருவதாக பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் வாக்குறுதி அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக KRM ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவருக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதும் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் அடிப்படை வசதிகளுக்காகவும் பல கனவு திட்டங்களை நிறைவேற்ற காத்திருப்பதாக கூறினார். மேலும் அதில் திருச்செந்தூர் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திருச்செந்தூர் முதல் சென்னைக்கு தினந்தோறும் வந்தே பாரத் ரயில் சேவையும் ரயில்வே மேம்பாலமும் கொண்டு வருவேன் என்றார். எனக்கு இந்த தொகுதி நன்கு தெரிந்தது. இஞ்சி இஞ்சா அந்த ஊரை பற்றி தெரியும், இந்த தொகுதியை பற்றி தெரியும். போன முறையை விட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிகமான நன்மைகளை இந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியும். திருச்செந்தூரில் மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கையான வந்தே பாரத் ரயிலை கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கேன். IPS IAS TNPSC எக்ஸாமுக்குரிய அகாடமி கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் என்னோடய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறேன். அது மட்டுமின்றி திருச்செந்தூரிலிருந்து காயல்பட்டினம், ஆர்மநேரி, தலைவன்வடலி வழியாக தலைவன்வடலி, புன்னக்காயல், முத்தியாபுரம் வழியாக தூத்துக்குடிக்கு ரயில் பாதை கொண்டு வர திட்டத்தையும் செயல்படுத்த உள்ளேன். அது மட்டும் இல்லாமல் நமது தொகுதியில் குலசேகரப்பட்டினம் கல்லாமொழியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பேன் நான். இதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழிபாதைகளை சீரமைத்து நவீன முறையில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவேன். அதேபோல் தாமிரபரணி தென்கால் சடைநேரி கால்வாயை தூர்வாரி அகலப்படுத்தி நிரந்தர கால்வாயாக மாற்றி தருவேன். இதே போன்று திருச்செந்தூர் தொகுதியில் பெரும்பான்மையான மீனவர் சமுதாய மக்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த துரித நடவடிக்கை எடுக்க உள்ளேன். இதே போன்று திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காயல்பட்டினத்தில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்காத அளவிற்கு வடிகால் வாய்க்கால்கள் வெட்டி தரப்படும். பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளேன். மக்கள் அனைவரும் இந்த முறை எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.